Ishan Kishan electrifying century. கைஸ் இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல வெறும் 71 பந்துகள்ல இஸ்டான் கிசான் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 52 பால் 50 ரன் அடிச்சிருந்தாரு. ஓகே, அடுத்து 50 வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு 19 பால்ல அடுத்த 50 வந்துடுச்சு. மொத்தமா 71 பால்ல செஞ்சுரி போடுறாரு. அதுக்கப்புறம் நிறுத்துறாராம் பாருங்களேன். 6-4 விளாசி கடைசியா 124 ரன்னுக்கு இசான் கிசான் அவுட் ஆகுறாரு. இசான் கிசானை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இசான் கிசான் கடைசியா ஓடிஐல 2022ல டபுள் ஹண்ட்ரட் அடிச்சாரு பங்களாதேஷ்க்கு எதிராக. டபுள் ஹண்ட்ரட் அடிச்சு அடுத்த மேட்சே ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் கான்ட்ராக்ட் போச்சு. அதுக்கப்புறம் பிசிசியோட இதிலே இல்லை, டீம்லேயே இல்லை, இந்தியன் டீம்லேயே இல்லை அடுத்த 2 வருஷம். அப்புறம் திடீர்னு டொமஸ்டிக்கில் பார்க்குறாங்க, செம்மையாக ஆடுறாரு. அப்படியே T20 வேர்ல்டு கப் எடுத்து போடுறாங்க. T20 வேர்ல்டு கப்பில் பேக்கப்பாக தான் வருவார் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போடுறாங்க. செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அடுத்து ஐபிஎல்லே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஓடிஐயில் தரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு. ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இசான் கிசான். அவரை அங்கே ட்ராப் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அந்த ட்ராப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் டிப் ஆச்சு. அதுக்கப்புறம் டீமில் செலக்ட் ஆகவாரா மாட்டாரா அப்படின்ட்டு இருக்கும்போது டொமஸ்டிக்கில் பண்ணார், உள்ளே வந்தார். இனி அசத்திக்கிட்டு இருக்கார். இந்த வருஷம் கலக்குன்னு கலக்குறாரு. சும்மா அடிக்கலைங்க, சும்மா அடிக்கல, அடி விளாசுறாரு. ஸ்பின்னராக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி, 6-4ன்னு விளாசி தள்ளுறாரு. இசான் கிசான் பேட்டிங்கை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவரோட ஸ்டோரியை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. மொத்தமாக அவரோட கம்பேக் அது ரிமெம்பர் கம்பேக் தான். அதுலேருந்து மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஆப்கானிஸ்தானை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்கப்பா. பாப்பா சரியான பேட்டிங். ஓகே, நீங்கள் இசான் கிசான் அவரோட பேட்டிங் பற்றி எனக்கு இந்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.